ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு அறுவடை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்கொள்ளா காட்சி, மலர்களின் காட்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்துருங்க. ஸோ நம்ம ஜாலியாக மே 4ஆம் தேதியிலேருந்து கத்திரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு ஜாலினாங்க, செடியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா பூ பூக்குது, நல்லா காய் காய்க்குது. அதான் எனக்கு புரியவே இல்லை, நம்மளால் தாங்க முடியல அந்த வெயிலை. பட் செடியெல்லாம் தண்ணி ஊற்றின உடனே ஓரளவுக்கு சர்வே ஆகி நல்லா பூக்குறாங்கங்க. கொத்து கொத்தாக பூக்குறாங்க. உண்மையாகவே மாடியை பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்னோடய மாடி. பாருங்களேன், ரொம்ப அழகாக பூத்துருக்குது. தண்ணியெல்லாம் விடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா, பார்க்குறதுக்கு அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? ஸோ அழகான மலர்களெல்லாம் சூப்பர் கலரில் பூத்திட்ருக்குது. அப்படியே நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை இருக்குது. என்ன அறுவடைனா மிளகு அறுவடை தாங்க, புஷ் பெப்பர் அறுவடை. நான் இதோட விரிவான வீடியோ, இது எப்படி வளர்த்தேன், எப்படி எந்த மாதிரி இது சிச்சுவேஷனில் வச்சு வளர்க்கணும் அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் நான் இன்னொரு விரிவான வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி அறுவடை வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கிறேன். போன வாட்டி ஒரு 50 கிராம் கிட்ட காய்ச்சிது. பட் இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கிட்ட காய்ச்சிருக்கோங்க. சூப்பராக காய்ச்சிருக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல மிளகெல்லாம் நல்லா திரட்சியாகவே காய்ச்சிருக்கு. பழுக்க விடலை நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காயாக இருக்கும்போதே நல்லா விளைஞ்சிருச்சு. ஒரு காயை பறித்து சாப்பிட்டேன். அது நல்ல ஒரு காரம் தன்மை இருந்தது. அதனால் நான் அதை பறிச்சிட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து திளிர்கள் வர ஆரம்பிச்சிது. இப்போ இந்த காய் இருந்ததுன்னா அந்த திளிர்கள் அப்படியே கருகி போயிடும். அடுத்து நமக்கு திளிர்கள் வந்தால் தான் நெக்ஸ்ட் இயருக்கு தேவையான மிளகு நமக்கு கிடைக்கும். அதனால் ஸோ இந்த மிளகுகளை நான் அறுவடை பண்ணிட்டேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகேவா? நான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நான் போடுற வீடியோவும் வரும். அப்போது மிளகு வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அது எப்படிப்பட்ட ஒரு இதில் சீதோஷண நிலையில் வளர்க்கணுன்ற அந்த இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில், விரிவான வீடியோவில். அதனால் ஸோ தவறாமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காஃபிலையும் இப்போ நல்லா பூக்களெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில்லையும் நானும் ஜிங்கலெல்லாம் போட்டு அறுவடை பண்ணிட்டேங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பை.